நேபாளத்தில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த 2008ஆம் ஆண்டில் மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்டு மக்களாட்சி மலர்ந்தது. தற்போது அங்கு பிரதமர் KP சர்மா ஒலி தலைமையிலான அரசு ஆட்சியில் உள்ளது. இவரது அரசு அண்மையில் புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தியிருந்தது. அதாவது சமூக வலைதள நிறுவனங்கள் தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்க நேபாள் நாட்டை சேர்ந்த நபர் ஒருவரை நிறுவனம் நியமிக்க வேண்டும். நியமிக்கப்பட்ட நபர் வாராவாரம் நாட்டிற்கு எதிரான சமூக வலைதளத்தில் நடக்கும் விவாதங்களை கவனித்து தங்களுக்கு வழங்குவார்கள் என்று அரசு கூறியிருந்தது. இதற்காக 7 நாட்கள் அவகாசமும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விதிமுறைகளை வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் உள்ளிட்ட 26 சமூக வலைதள நிறுவனங்கள் பின்பற்றவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து 26 சமூக வலைதள நிறுவனங்களுக்கும் நேபாள் அரசு தடை விதித்துள்ளது. சீனாவை சேர்ந்த டிக்டாக் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து கொண்டதால் அதற்கு தடை விதிக்கப்படவில்லை. நேபாளத்தை சேர்ந்த மிகப்பெரிய அளவிலான மக்கள் வெளிநாட்டில் வசிக்கின்றனர். இந்த சமூக வலைதளங்களின் தடையால் வெளிநாட்டில் வசிக்கும் நேபாள குடிமக்கள் தங்களின் குடும்பத்தினரை தொடர்பு கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக திடீரென சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் நேபாள் இளைஞர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து காத்மாண்டுவில் உள்ள சிங்கா துர்பாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் திரண்டனர். பின் நியூ பனேஸ்வரில் உள்ள நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணி சென்றனர். டிக்டாக் மூலமாக 1000த்திற்கும் மேற்பட்டோர் போராட்ட களத்தில் ஒன்று திரண்டனர். இதில் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஆவர். இதனால் இதனை ஜென்சி போராட்டம் என குறிப்பிட்டனர். இதனையடுத்து போராட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கையும் மீறி போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் அருகே உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்குள் அத்துமீறி நுழைந்தனர். இதனால் நிலைமை கைமீறி போனது. உடனடியாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போலீசார் போராட்டக்காரர்களை விரட்டியடிக்க முயற்சித்தனர். மேலும் தண்ணீரை பீச்சி அடித்தனர். போராட்டக்காரர்கள் பதிலுக்கு மரங்களின் கிளைகளை உடைத்து போராட்டக்காரர்கள் தூக்கி எறிந்தனர். அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். சில போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளும் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 20 பேர் உயிரிழந்ததோடு 350க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் சீருடையில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அதேபோல கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் கையை மீறி செல்லும் நிலையில் நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் ராஜினாமா செய்தார். ஊழலை மறைக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க அரசு முயற்சிப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஆளும் அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் வகையில் சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு என்ற பெயரில் தடை விதித்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சமூக வலைதளங்கள் மீதான தடை நீக்கப்படுவதாக நேபாளத்தில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் பிருத்திவி சுப்பா குருங் அறிவித்துள்ளார். போராட்டத்தை ஜென்சி தலைமுறையினர் கைவிட வேண்டும் எனவும், இருப்பினும் தனது முந்தைய முடிவுக்காக அரசு வருந்தவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.